உங்கள் வீட்டில் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா, நம்ம வந்து தெரியாதனமா இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, கொஞ்சம் சரியாக படிக்கலையே, நம்மளாம் நல்லா படிச்சிருக்கோமே அப்படின்னு? அதேடா யோசிப்பா, அதானோட ரியாலிட்டி. உன்னை படிச்சிருக்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா உங்கள் வீட்டில்? நீ கூட நிறைய, நீ 40 அரியர் வச்சுட்டு நிறைய தானே படிச்சிருக்க. 40 வச்சேன், 25 தான் வச்சேன். சரி, அவ்வளோ அரியர் வச்சு அவ்வளோதானே, நிறைய தானே படிச்சிருக்க. அப்போ நிறைய படிச்சிருக்கேன், நான் எல்லாத்தையும் நிறைய நேரம் படிச்சிருக்கேன். அதை பற்றி கேட்கல. என்னைக்கா சாப்பிடும்போது நைட்டு டின்னர் என்னோட டாபிக் ஓடும்ல, அப்போ படிக்க ஏடா ஓடும் எங்க வீட்டுல. நம்மளுக்கு லவ் மேரேஜ் இல்ல, யோசிச்சு பாரு சரியா. அப்போ உனக்கு உன் வீட்டுல என்ன பாத்துருப்பாளா? நான் சின்ன வயசுல கேட்டுதான் இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவ பண்ண மாட்டா, அவ படிச்சிருக்க பொண்ணு. உனக்கே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுடா. ஐயோ ஏடா என் வீட்டுல கேக்குற? ஐயோ சாரிடி, பேச்சு வரல. அம்மாவே சொல்றா அவெல்லாம் படிச்ச ஃபேமிலி. உனக்கு எங்க அம்மா விளையாட்டி பேசுவாங்க. இல்ல இல்ல, ஆண்டி கரெக்டா தான் பேசுவா. ஆண்டி ஐ அக்ரி வித் யூ. அப்ப ஆண்டி தான் யோசிப்பா, எப்படி இவன் படிக்காம இதெல்லாம் கிடைச்சிச்சு. அதான் நீ பவர் ஆஃப் லவ். லவ் மேரேஜ் பண்ணி வச்சுக்கோ, படிக்கணும் அவசியம் இல்ல. அதான் என் அம்மா அப்பா சொல்லுவா, லவ் இருந்தா படிப்புலாம் பார்க்க வேண்டாம். அப்போ படிக்காத ஒரு ஆள்கிட்ட கல்யாணம் பண்றேன்றதை நீங்க நினைக்கிறீங்க மனசுல, அதானே? அப்படிலாம் யோசிக்கல. இப்போ யோசிச்சு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, என் அம்மா அப்பா உன்னை பாத்துருப்பாளா எனக்காக? ஏன் பாத்துருப்பாங்க? மேரேஜ்ல கண்ணில் பட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றியா? புரியல. எனக்கு மோஸ்ட்லி அப்ராட்ல தான் பாத்துருப்பா மாப்பிள்ள. இவரை கையில தலானி வச்சிருக்கேன், அப்படியே ஒரே அடி பண்ணாம பெரிய புடிங்க. நீ போட்டு வீடு தானே போட்டுன்னு இருக்க, இதுக்கு படிப்பு தேவையில்லையே. இதுக்கு படிப்பே தேவையில்ல. பட் நீ வெறும் கிருஷ்ணேஷ் மேல டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா? இல்ல இல்ல, யூ ஹேவ் டு ஒர்க். அதர்வைஸ் அந்த வேலைக்கு என்ன தேவை? படிப்பு தான் தேவை. இல்லன்னா பிசினஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ்லாம் எனக்குலாம் கட்ஸ் இல்லடா, அதனால நான் வேலை பண்றேன். உனக்கு கட்ஸ் இருக்கு, நீ பிசினஸ் பண்ற. உனக்கு கட்ஸ் இல்லைன்னா நீயும் வேலை பண்ணிருப்பல. எல்லாரும் என்ன சொல்ற, உனக்கு ரொம்ப கட்ஸ் இருக்குதான் சொல்றான். நீ ஒரு கட்ஸி பர்சன். கட்ஸியா? யாரியாவ வீட்டுல எப்படி பேசுறாங்க என்ன பத்தி? கட்சின்னு ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்றாங்களா? ஐயோ, இதுதான் புரியுதா படிப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். உனக்கு கட்சின்னு ஒரு பொண்ணு பேரு தான் தோணுது. கட்சினா ஒரு இது அட்ஜெக்டிவ்டா. அட்ஜெக்டிவா? அதே வண்டி. ஐயோ, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? என் அம்மாக்கு இந்த வீடியோ அனுப்புற அப்பவே தெரிஞ்சிடும். என் அம்மா மனசுல என்ன இருக்கு உனக்கே கால் பண்ணி சொல்லிடுவான். அரேஞ்ச் மேரேஜ்னா என்கிட்ட ஜாதகம் எடுத்து எங்க வீட்டுல கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? அது மட்டும் சொல்லு. கொடுத்துருக்க மாட்டாடா. ஏன்டி அப்படி சொன்னா? இப்போ என்னடா நிஜமா சொல்ற, அதுக்கப்புறம் சொல்றேன் ஏன் கொடுக்குற மாட்டேன் அப்படி சொல்ற. என்ன படிக்கலன்னால எனக்கு தரமாட்டாங்களா? அப்படிலாம் இல்லடா, எங்க ஃபேமிலியில யாருமே பிசினஸே பண்ணலடா. அவளுக்கு என்னன்னா ஏதோ நல்லா படிச்ச பையனோட போட்டுடலாம். அதாண்டி அர்த்தம். நீ என்ன சொல்ற? படிச்ச பையனுக்கு தான் நாங்க தருவோன்ற. ஆனா நான் படிக்கலையா அடி அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாதுடா, நாங்க படிச்ச பையனுக்கு தான்டா கொடுப்போம் ஜாதகம். இப்படி இன்னும் சொல்ல வர, நீ படிக்காத பையன் படிச்ச பையனுக்கு நான் கொடுப்போம் தான் சொல்ல வர. ஆனா அதை நான் கேட்டா ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அது ஓப்பனா சொல்லு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவள்தான் இல்லடா, படிச்ச பையன் கொடுப்பீங்க அதானே? ஆமா அப்படிதான். லைக் US or Canadaல யாரோ படிச்சவா நல்ல புரியாத பாஸ்தா அவனுக்கு பண்ணி அவனை சாவடிப்பேன் இங்கிலீஷ்ல. Oh, this hey frick, this is புரியாத பாஸ்தா for you specially made. அப்படிதான் சொல்லுவேன். சரி, இப்போ சென்னையில பண்ணலாம். அது வேற என்ன?